நேற்றைய தினத்தில் திருக்குற்றாலத்தினுடைய சபை 2 நாள் தரிசனம் செய்தோம். அதே மாதிரி அதில் நேற்றைய தினத்தில் விட்டுட்ட ஒரு செய்தியை சொல்லி 30வது தலத்திற்கு செல்லுவோம். ஒன்றுமில்லை, கிட்டத்தட்ட 2000 ஆண்டு காலம் பல மூலிகையினால் சித்திரங்கள் வரையப்பட்டிருக்கு. ஏன்னா நிறைய பேருக்கு அந்த சித்திர சபையை போய் தரிசிக்கக்கூடிய எல்லாரும் இந்த 5 அருவியில குளிப்பாங்க. அந்த சபையை பெரும்பாலும் தரிசித்திருக்க மாட்டார்கள். அதனால நீங்கள்லாம் ஒரு முறை அந்த கோயிலுக்கு சென்று தரிசித்து விட்டு வாருங்கள். எதுக்கு இதை சொல்றேன்னா, ராமாயண காலத்தினுடையது சிறப்பையும் மகாபாரத காலத்தினுடைய சிறப்பையும், அதுக்கு முன்னதாக திருமாலாக இருந்த அந்த ஆலயமோ, அதற்கு பிறகு அகத்தியருடைய கைப்பட்டு குற்றால நாதராக காட்சி கொடுக்கக்கூடியதும் வெறும் மூலிகையினால நிஜத்துல பார்த்தா எப்படி இருக்குமோ அந்த சொரூபத்தில் அங்கு சித்திரம் ஓவியம் வரையப்பட்டிருக்கிறது. அதை நீங்க யூடியூப்ல போயிட்டு கூட நீங்க சித்திர சபைன்னு சொல்லிட்டு போட்டீங்கன்னா அந்த சித்திரங்கள் எல்லாமே காட்டப்படும் உங்களுக்கு எல்லாருக்குமே. இது எதுக்கு சொல்றேன்னா, 2000 என்ன இப்போ எழுதக்கூடிய மையில எழுதியது கிடையாது, சாதாரண பிரிண்டிங் அச்சு என்பதெல்லாம் கிடையாது. அந்த காலத்தில் 2000 ஆண்டு காலத்திற்கு முன்னதாக மூலிகையினால் எழுதப்பட்ட ஓவியங்கள் 2000 வருஷம் ஆகியும் இன்னும் அழியாமல் இருக்கிறது. உங்க கரகோஷம் தமிழ்நாட்டினுடைய பெருமை அப்படின்னு சொல்லக்கூடியதை எடுத்து காட்டும் விதம், மூலிகையினாலே எழுதப்பட்ட ஓவியம் அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரே ஒரு இடம் எதுன்னு கேட்டா திருக்குற்றாலம். நேற்றைக்கு இது சொல்ல மறந்து விட்டதனால இன்றைக்கு அதை நினைவுபடுத்தி 30வது தலம் முக்தி நாயகி ஜெயந்தி பீடம் என்று சொல்லக்கூடிய பீடம் அசினாபுரம், மகாபாரதம் நடந்த ஒரு பகுதி. ஏற்கனவே சென்ற 2 ஆண்டு காலத்திற்கு முன்னதாக மகாபாரதம் இங்கு 10 நாள் பேசியிருக்கேன் அடியேனே. அப்போ அவ்வளவு சிறப்புக்குரிய சுவாரஸ்யமான கதை, எத்தனை முறை கேட்டாலும் சலிக்காத ஒரு புராணம். எத்தனை முறை கேட்டாலும்ன்றதை விட எத்தனை முறை பார்த்தாலும் கூட சலிக்காது. கிராமங்களில் தெருக்கூத்து நடத்துவாங்க. அந்த தெருக்கூத்துகளை எல்லாம் பார்த்தால் கூட எத்தனை முறை பார்த்தாலும் மீண்டும் மீண்டும் பார்க்கணும்னு தூண்டக்கூடிய ஒரு சுவாரஸ்யமான கதை. அதனால அது கதைன்னு சொல்லக்கூடாது, ஒரு காவியம், ஒரு சரித்திரம், ஒரு நமக்கெல்லாம் ஒரு புராணம் அப்படின்னு சொல்லக்கூடிய புராணம். ராமாயணமும் மகாபாரதமும் நமக்கெல்லாம் 2 கண்களை போன்றது. மனிதன் எப்படி வாழணும், எப்படி வாழக்கூடாதுன்னு வாழ்ந்து காட்டியது ராமாயணம். கடவுளாக இருந்தாலும் கூட ஒரு நிமிடம் கூட நான் கடவுள் என்பதை எண்ணி பார்க்காத ராமபெருமான், ஒரே ஒரு நிமிஷம் கூட நான் கடவுள் அப்படின்னு எண்ணி பார்க்கலையா. அவர் மட்டும் நினைச்சிருந்தா ஒரு வினாடியில 10 மாதம் சிறைவாசம் இருந்த சீதையை ஒரு செகண்ட்ல அவர் அழைத்து கொண்டு வந்திருக்கலாம். 10 மாசம் தேடணும்னு அவசியம் இல்லை, சுக்ரீவன் கிட்ட போகணும்னு அவசியம் இல்லை, வாலியை கொல்லணும்னு அவசியம் இல்லை, அனுமனை சந்திக்கணும்னு அவசியம் இல்லை, அனுமரை தூது விடணும்னு அவசியம் இல்லை, ஓடக்காரன் குகன் என்கின்ற ஓடக்காரனுடைய ஓடத்துல ஏறணும்னு அவசியம் இல்லை. இருந்த இடத்திலிருந்து ராவணா நாசமா போடான்னா போயிருப்பார். ராமபெருமானுடைய ஒரு சொல்லி இருந்தா அவன் நாசமா போயிருப்பான். காக்கும் கடவுள் திருமால் அவதாரத்தில் 7வது அவதாரம். அப்படிப்பட்ட ஒன்று ராமாயணம். பகல்ல பாரதம், இரவுல ராமாயணம். நீங்கெல்லாம் ஒரு பழமொழி சொல்வீங்களே, என்னது, விடிய விடிய ராமாயணம் கேட்டு பொழுது வெடிஞ்சு ராமபெருமான் சீதைக்கு என்ன வேணும், அட நீங்க வேற சித்தப்பா வேணுங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ராமருக்கு சீதை என்ன வேணும், மனைவி வேணும் இல்லையா. ஏன்னா தூக்கத்திலேயே ராமாயணம் கேட்பாங்களா, அதனால அது எப்படி என்ன நடந்தது என்ன கதை சொன்னாங்கன்னு கேட்க மாட்டாங்க. ஆனால் பாரதம் அப்படி இல்லை, பகல்ல கேட்பாங்க. அதனால அவ்வளவு சிறப்புக்கு உரிய ஒரு கதை ராமாயணமும்
பாரதமும். அதனால சைவ ஆலயமாக இருந்தாலும் திருமாலுக்கும் இடம் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஆலயம் சிவாலயம். பிரம்மாவுக்கும் திருமாலுக்கும் தன்னுடைய சுற்றுச்சுவர் அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதியில் அந்த ஒரு பகுதியில் இடம் கொடுத்துருப்பாங்க சிவாலயத்தில். எல்லா கோயிலையும் பிரம்மாவுக்கும் இடம் உண்டு, திருமாலுக்கும் இடம் உண்டு. அப்படிப்பட்ட ஒரு சிறப்புக்கு உரியது திருமால். அந்த திருமால் எடுத்த அவதாரத்தில் தான் தசவதாரத்தில் 7வது அவதாரம் ராமாயணம். நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே, திண்மையும் பாவமும் சிதைந்து தேயுமே, ஜன்மமும் மரணமும் இன்றி தீருமே, இம்மையே ராமா என்னும் 2 எழுத்தினால். ரொம்ப சிறப்புக்குரியது. நீங்கள்லாம் பேச்சு வழக்கிலேயே அதை பயன்படுத்திக்கலாம். எப்படி? வந்தாராம், இருந்தாராம், போனாராம், உட்காராம், சாப்பிட்டாராம், தூங்கினாராம், கொடுத்தாராம், எல்லாத்துக்குமே என்ன சேர்க்கலாம்? ராமநாமத்தை சேர்க்கலாம். மற்ற எந்த கடவுளுடைய பெயராவது நீங்க பேச்சு வழக்கில சேர்த்து பாருங்க, வருமா? வராது. ஏன் ராமநாமம் மட்டும் வருது? மனிதர்கள் எப்படி வாழணும், எப்படி வாழக்கூடாதுன்னு வாழ்ந்து காட்டிய ஒன்று. விபூஷணாழ்வார் ராமபெருமான் காலில் விழுந்தார். இந்தா விபூஷணா இலங்காதி பட்டம்னு கொடுத்துட்டார். பக்கத்தில் இருக்கிற லக்ஷ்மணருக்கு ஒரு டவுட் வந்துச்சு. அண்ணா சுவாமி ஒன்றும் இல்லை, நீங்கள் போங்க, உங்களுக்கு தான் பட்டம் கொடுத்துட்டாரே அப்படின்னு விபூஷணாழ்வாரை வெளியில் அனுப்புனதுக்கு அப்புறம் தனியாக இருக்கக்கூடிய ராமபெருமானை பார்த்து லக்ஷ்மணர் கேட்டார், அண்ணா விபூஷணாழ்வார் காலில் விழுந்த உடனே இந்தா இலங்காதி பட்டம்னு கொடுத்துட்டீங்களே, ஒருவேளை சீத்தையை கொண்டு நான் உன் மனைவியை கவர்ந்து போனது தப்புன்னு சொல்லி ராவணன் காலில் விழுந்தா என்ன பண்ணுவீங்க? என் அயோத்தியை கொடுப்பேன்னு சொன்னார். என்ன கொடுப்பேன்னார்? அயோத்தியை தருவேன்னு சொன்னார். எதிரிக்கும் கருணை பண்ண இதயம் படைத்தவர் ராமபெருமான். தன் மனைவியை கொண்டு போய் 10 மாசம் வச்சிட்டு இருந்தவனுக்கு கூட என்ன சொல்றார்? கருணை பண்றார். அப்பேற்பட்டவருடைய நாமத்தை சொன்னா எவ்வளவு சிறப்பு! ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தாத்துல்யம் ராமநாம வாரணனே. இது சொன்னா 1000 முறை ராமநாமம் சொன்ன புண்ணியம். இதை சொல்லுவது கேட்டால் 1000 முறை ராமநாமத்தை கேட்ட புண்ணியம் ஒரு முறை கேட்பதனாலேயே கிடைக்குது. அப்பேற்பட்ட ஒரு 2 வரி மந்திரம், வேற ஒன்றும் பெருசா இல்லை. அதனால அந்த ராமாயணத்தை சொல்றதுக்கு பின்னாடி வருது கதை. இதுலயே இந்த சக்தி பீடத்திலேயே அந்த ராமாயண கதையும் வருது. அப்ப அதை அதிகமாக சிந்திப்போம். இப்போ எனக்கு 2 நாள் டைம் கொடுத்துக்கிறார் நாகராஜன் ஐயா. பாரதத்தை ஷார்ட்டா சுருக்கமா, என்ன அசினாபுரம் இல்லையா, 30வது பீடம் இல்லையா, அதனால அங்க சுவாரஸ்யமா என்னென்ன நிகழ்வுகள் நடந்தது அப்படிங்கிறத, அந்த அசினாபுரத்தை யாரெல்லாம் ஆண்டார்கள் யாருக்காவது தெரியுமா? இப்ப அந்த அசினாபுரம் என்னவாக இருக்கின்றது? 10 நாள் நான் ஏற்கனவே இங்க பாரதம் சொல்லியிருக்கேன். இப்ப இருக்கக்கூடிய டெல்லி தான் அப்ப இருந்த அஸ்தினாபுரம். அப்பன்னா என்ன அர்த்தம்? அப்பையும் ஆட்சி அங்கதான் இருந்துக்குது, இப்பையும் ஆட்சி அங்கதான் இருக்குது. இது ஒன்றே சான்று, பாரதம் நடந்ததற்கான சான்று. இது ஒன்றே. ஏன்னா எல்லாரும் சொல்றாங்க பாரதம், எங்கிட்ட சில பேர் போன் பண்ணி கேட்குறாங்க, பாரதம் நடந்தது உண்மையா மேடம் அப்படின்னு ஒன்று நடந்துச்சா உண்மையாகவே? இது கேட்கறதுக்கு வேணா நல்லா இருக்கும், இது யாரோ எழுதின கதை தானே. நடந்துதான்னு ஒரு கேள்வி, ராமாயணம் நடந்துதான்னு ஒரு கேள்வி. அறிவியலே ஒத்துக்கொண்டது, நாசா விஞ்ஞானிகளே ஒத்துக்கொண்டார்கள். ராமர் பாலம் இருப்பது நிஜம். நான் சொல்லல, அறிவியல் நாசா விஞ்ஞானிகள் ஒத்துக்கிட்டாங்க. அதே விஞ்ஞானிகள் தான் கிட்டத்தட்ட இப்போ ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி என்ன நடந்துட்டு இருக்கு, நம்ம துவாரகை என்று சொல்லக்கூடிய தலத்தை கடல் ஆராய்ச்சி பண்ணி அங்கு வாழ்ந்ததற்கு ஆன அடையாளங்கள், கிருஷ்ணர் வாழ்ந்ததற்கான அடையாளங்கள் அங்கு இருக்கப்படுகிறதாக கூறப்படுகிறது. அதோட இன்னொன்னு, இப்ப குஜராத்தில் தேர்தல் முடிஞ்சு இப்ப ஆட்சி பீடத்திற்கு வந்தவர் அந்த துவாரகை என்று சொல்லக்கூடிய
நீர்மூழ்கி கப்பலை ஏற்படுத்தி டூரிஸ்ட் என்று சொல்லக்கூடியதை விடுவதற்காக கிட்டத்தட்ட 1500 கோடிக்கு மேல ஒதுக்கி இருக்கிறாங்க. நீர்மூழ்கி கப்பலை உள்ள போய் துவாரகையில போய் பார்த்துட்டு வர்றதுக்கு டிக்கெட் எவ்வளோன்னு கேட்க கூடாது. ஒரு ஆளுக்கு 1 கோடி. அப்படின்னா 1500 கோடி செலவு பண்ணி நீர்மூழ்கி கப்பலை பயன்படுத்தி உங்களை கூட்டு போய் சும்மா கூட்டு வருவாங்களா? இல்லை, நான் 1 கோடின்னு சொல்கிறேன். அவ்வளவு டிக்கெட் நிர்ணயம் போடலை. இப்போ தான் நீர்மூழ்கி கப்பலுக்கு ஆர்டர் கொடுத்துருக்குறாங்க. அதனால் துவாரகை என்று சொல்லக்கூடிய அப்படிப்பட்ட ஒன்று சிறப்புக்கு உரியது. எது? இந்த அசினாபுரம் என்று சொல்லக்கூடியது. ராமாயணமும் நடந்திருக்கின்றது, பாரதமும் நடந்திருக்கின்றது. காந்தார தேசம் இப்ப இருக்கக்கூடிய பாகிஸ்தானில் ஒரு பகுதியாக இருக்கக்கூடிய ஆப்கானிஸ்தானினுடைய தலைநகரமாக இருக்கக்கூடியது இப்பொழுதும் காந்தாரம் என்று அழைக்கப்படுகிறது. அங்கு அதிகமான காந்த சக்திகள் என்று சொல்லக்கூடியது இன்றைக்கும் இருக்கின்றது. சகுனியின் கையில் அணிந்திருந்த நீலக்கல் என்று சொல்லக்கூடியது இப்பொழுதும் எந்த இடத்திலும் அந்த நீலக்கல் அதிகமாக கிடைப்பதில்லை. அந்த காந்தார தேசத்தில் மட்டும்தான் அந்த நீலக்கல் அதிகமாக கிடைக்கின்றது. சான்று இன்னைக்கும் பாரதம் நடந்ததற்கான ஒரு சான்று சொல்லப்படுகிறது. இதெல்லாம் எதுக்கு நான் இப்போ உங்களுக்கு சொல்றேன்னா, நீங்களும் அப்படி யாரும் ஒரு சந்தேகம்னு மனசுல வச்சிட்டு இருந்தா அதெல்லாம் இன்றோடு எல்லாம் தூக்கி மூட்டை கட்டி எங்கேயாவது போட்டுட்டு இன்றைய பகுதியாக இருக்கக்கூடிய 30வது பீடம் அசினாபுரம். அந்த அசினாபுரத்தினுடைய சிறப்பு அத்தின்னு சொன்னா யானைகள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி என்பது பொருள். அத்தினா யானைன்னு அர்த்தம். யானை படை என்று சொல்லக்கூடியது அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு புறம் தான் அசினாபுரம். யானை படை அங்க அதிகமாக இருந்தது. அப்பனா யோசிச்சு பாருங்க எவ்வளவு யானை படைகளை அவர்கள் வைத்திருப்பார்கள் அப்படின்னு. அப்படிப்பட்ட அசினாபுரத்திலே சந்திரகுலத்து வம்சத்தினுடைய கதை, சூரிய குலத்தினுடைய வம்சத்தினுடைய கதை ராமாயணம். ஏன் பகல்ல பாரதம், இரவுல ராமாயணம்? அதுக்கு ஒரு ஷார்ட் சொல்றேன். பகல்ல யார் வருவா? சூரியன். இரவுல யார் வருவா? சந்திரன். சந்திரனும் சூரியனும் இப்ப சந்திரனுக்கு என்னது? ஓய்வில் இருப்பார். இப்ப நீங்க சூரியன் ஏற்கனவே என்ன வருவாரு? வெளிச்சத்துக்கு வந்துருவார். இப்ப 2 பேரும் ஒன்னா சேர்ந்து எதை கேட்பாங்க? பாரதத்தை கேட்பாங்க. சந்திர வம்சத்தினுடைய கதையை அவர் ஒளியாக வந்திருந்து கேட்பார், இவர் ஓய்வு எடுத்துக்கொண்டு கேட்பார் தன் கதையை. அதே மாதிரி சூரியனுக்கு ஓய்வு எப்போ? இரவுல ஓய்வு எடுக்கிறார், பகல்ல அவர் உதிக்கிறார். இப்போ இரவு நேரத்தில் அவருடைய கதையை அவர் உட்கார்ந்து கேட்கிறார். அதான் ராமாயணம். இவரு சந்திர பகவான் ஒளி சொரூபமாக வந்து கேட்கிறார். இதான் விஷயமே. பகல்ல பாரதம், இரவுல ராமாயணம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இருவரும் சேர்ந்து எங்கெல்லாம் இந்த பாரதம் சொல்லப்படுகிறதோ அந்த இடம் முழுவதுமாக பகவான் எம்பெருமான் கிருஷ்ணர்ல இருந்து பஞ்ச பாண்டவர்கள், திரௌபதி என்று சொல்லக்கூடியதிலிருந்து பகவானும் சரி, பாமா ருக்மணி என்று சொல்லக்கூடிய ஸ்ரீதேவி பூதேவியும் சரி, உள்ளே இருக்கக்கூடிய திரு கார்ணீஸ்வரரும் சரி, சிவபெருமானும் சேர்ந்து கேட்கக்கூடிய ஒரு புராணம் அப்படின்னா அது பாரதம். ஒரு மனிதன் எப்படி வாழணும், எப்படி வாழக்கூடாது, ஒரு ஆண்டவன் எப்படி வாழணும், எப்படி வாழக்கூடாது, ஒரு மனைவி எப்படி வாழணும், எப்படி வாழக்கூடாது, ஒரு பிள்ளை எப்படி வாழணும், எப்படி வாழக்கூடாது, ஒரு அப்பா அம்மா எப்படி வாழணும், எப்படி வாழக்கூடாது, எப்படி அண்ணன் தம்பிங்கள் எப்படி வாழணும், எப்படி வாழக்கூடாது, மனிதர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் மன்னனுடைய ஆட்சிக்கு உட்பட்டவர்கள் எப்படி வாழணும், எப்படி வாழக்கூடாது, குரு எப்படி வாழணும், எப்படி வாழக்கூடாது, நட்பு என்று சொல்லக்கூடிய நண்பர்கள் எப்படி வாழணும், எப்படி வாழக்கூடாது,
அனைவரும் வாழ்ந்து காட்டிய ஒரே ஒரு புராணம் அப்படின்னு சொன்னா அது பாரதம். ஒரு தென்னம்பிள்ளை, தென்னம்பிள்ளைன்னா தெரியுமா? தென்னம்பிள்ளைன்னா தெரியாது, தென்னங்கண்ணுன்னா தான் தெரியும். தென்னம்பிள்ளைன்னா தெரியாது, அதுக்கு பேர் பிள்ளைன்னு பேர். பிள்ளைய பெத்தா தென்னைய பெத்தா. ஆமாம், அது எதுக்காக வந்த பழமொழின்னு யாருக்காவது தெரியுமா? அதுவும் தெரியாது. இளநீர் என்று சொல்லக்கூடிய அந்த இளநீற்றை கொண்டு வந்து உள்ளே கருவறையில் இருக்கக்கூடிய மூலவரையும் பரிவார தேவதையும் இளநீர்னால் அபிஷேகம் செய்தீர்கள். ஆனால் உங்கள் வயிற்றில் உதிக்கக்கூடிய குழந்தையாக இருக்கக்கூடியவர் கடைசி வரைக்கும் உங்களை கைவிட மாட்டார். பிள்ளையை பெற்றால் கண்ணீர், தென்னையை பெற்றால் இளநீர். இளநீர்னால அபிஷேகம் பண்ணா நல்ல பிள்ளைகள், அறிவுள்ள பிள்ளைகள், ஞானமுள்ள பிள்ளைகள், ஆயுளுள்ள பிள்ளைகள் கடைசி வரைக்கும் அப்பம்மாவை அநாத ஆசிரமத்திற்கோ முதியோர் இல்லத்துக்கோ தள்ளாத பிள்ளைகள் பிறப்பார்கள் என்பது ஐதீகம். அதுக்கு எல்லாரும் பால் வாங்கி கொடுக்குறீங்க, தேன் வாங்கி கொடுக்குறீங்க, என்னென்னமோ வாங்கி கொடுக்குறீங்க. ஆனால் இளநீர் மட்டும் எப்பயாவது ரேர். ஆமாம், எப்பயாவது ஒரு டைம் வாங்கி தரீங்க. இளநீர் அபிஷேகம் எல்லா தெய்வத்துக்கும் இளநீர்னால அபிஷேகம் பண்ணீங்கன்னா நல்ல வம்சா பிள்ளைகள் பிறப்பாங்க. நல்ல வம்ச பிள்ளைகள் வாழையடி வாழையாக அப்பம்மாவை மட்டும் இல்லை, உயர்ந்த பதவி, உயர்ந்த படிப்பு என்று சொல்லக்கூடியதும் கிடைத்து நல்ல பேரு, நல்ல மனம் படைத்து 4 பேருக்கு உதவக்கூடிய பிள்ளைகளாகவும் அவர்கள் திகழ்வார்கள். அதனால பெரும்பாலும் எல்லாம் பால் வாங்கியே கொடுக்கணும்னு நினைக்காதீங்க. எல்லாருக்கும் என்ன ஆசைன்னா பால் வாங்கி கொடுத்தோம்னா பாவம் போயிடும். ஆனால் அந்த பாவம் போகும். பாவம் போயிட்டா மட்டும் நல்ல பிள்ளை பிறக்குமா? ஆனால் நல்ல பிள்ளையை பெற்றால் என்ன கிடைக்கும்? எல்லாரும் நாமும் நல்லா இருக்கலாம், 4 பேரும் நல்லா இருப்பாங்க அந்த பிள்ளையினால. அதனால நல்ல பிள்ளை பிறக்கணும்னா, சந்ததி பிறக்கணும்னா இளநீர்னால அபிஷேகம் செய்யணும். இறைவனுடைய கருணை அப்படின்னு சொல்லக்கூடியதனால அத்தினாபுரம், அந்த அஸ்தினாபுரம் என்று சொல்லக்கூடியதில் முதலில் சந்திரனுடைய வம்சம் அப்படின்னு சொல்லக்கூடியது. பிள்ளைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திர வம்சத்தினுடைய பிள்ளைகள் யார் யார்? அதுதான் முதல்ல. அத்தி என்கின்ற மன்னன் அமைத்ததனால அவனுக்கு அத்தினாபுரம் அப்படின்னு பேர் வந்தது. அதே மாதிரி வம்சத்தில் குழந்தைகள் நல்ல குழந்தைகளாக பிறக்கணும்னா பாரதம் கேட்கணும். மலடியும் பிள்ளை பெறுவாள். எதை கேட்டா? இந்த பாரதம் கேட்டா மலடியும் பிள்ளை பெறுவாள். அதே மாதிரி இன்னொரு விஷயம், குருடராக இருக்கக்கூடியவர்கள் பாரதம் கேட்டாலோ படிச்சாலோ, யாராவது படிக்க சொல்லி கேட்டாலோ அடுத்த ஜென்மத்தில் கண் கிடைக்கும். என்ன கிடைக்குமா? கண்ணு கிடைக்கும். வறியவர்கள் அடுத்த ஜென்மத்தில் செல்வந்தராக ஆவர். வறுமையில் உட்கார்ந்து பாரதம் கேட்டா என்ன கிடைக்குமா? செல்வந்தராக ஆவார்கள். அதே மாதிரி இன்னொரு விஷயமும் இருக்கு. எது? தாழ்ந்த குலத்தில் பிறந்திருந்தால் உயர்ந்த குலத்தில் பிறப்பார்கள். ஒரு கிராமத்தில் அந்த காலத்தில் எல்லாம் பார்த்தீங்கன்னா என்னவாக இருந்தது? இந்த பாரதம் என்று சொல்லக்கூடியது தொடங்கிய உடனே பார்த்தீங்கன்னா 18 நாள் கையில் காப்பு கட்டிடுவாங்க. கங்கணம் அப்படின்னு சொல்லக்கூடிய மஞ்சள் உடை உடுத்தி கங்கணம் கட்டிப்பாங்க. 18 நாளும் வீட்டுக்கு ஒருவராக இல்லை வீட்டில் இருக்கக்கூடிய அனைவருமே உட்கார்ந்து பாரதம் கேட்பாங்க. முதல் நாள் ஆரம்பத்திலிருந்து ஒரு பெட்டியை கொண்டு வந்து சில்வரில் செய்தோ அல்லது பித்தளையிலையோ செய்து செம்பில் செய்து அதில் கருப்பு துணி என்று சொல்லக்கூடிய ஒரு ஜாக்கெட் பிட்டு மாதிரி ஒரு துணியை அந்த பெட்டியில் போட்டுருவாங்க. அதுக்கு பேர் பண்டார பெட்டின்னு பேர். என்ன பெட்டி? பண்டார பெட்டின்னு பேர். அதில் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், கந்தகம் அப்படின்னு சொல்லக்கூடிய, நீங்கள்லாம் அந்த சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணுவீங்களே, என்னது அது? எல்லா கதம் பொடி அப்படின்னு சொல்லி ஒன்று, வாசனை திரவிய பொடி அப்படின்னு ஒன்று பண்ணுவீங்க இல்லையா? அது மாதிரி ஒரு பொடியை கீழே பரப்பிட்டு அதுக்கு மேலே அந்த கருப்பு துணியை வச்சுட்டு அதுக்கு சின்னதாக ஒரு பூட்டு போட்டு வச்சிருவாங்க. தினமும் 2 மணியிலிருந்து 5, 6 மணி வரைக்கும் பாரதம் நடக்கும்போது அதை கொண்டு வந்து சாட்டை, வீரஜாட்டி,
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய அக்னி கொம்பு, அக்னி சொம்புன்னு ஒன்று இருக்கும். அந்த பண்டார பெட்டி இதை கொண்டு வந்து அங்கே முதல்ல வச்சிருவாங்க. இதை வச்சிட்டதுக்கு அப்புறமா அவர்கள் பாரதம் முடிஞ்சிடும். 18 நாள் முடிஞ்சிட்டதுக்கு அப்புறமா அந்த பெட்டியில இருக்கக்கூடிய துணியை எடுத்து திறந்து பார்க்கிற பொழுது அது வெண்மை நிறமாக மாறி இருக்கும். ஆனா நான் சொல்றது எப்போன்னு கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி. அப்பெல்லாம் காப்பு கட்டிட்டா அந்த ஊர்ல 2 கால் 4 கால் 8 கால் 10 கால் நடக்கிறது, நீந்துறது, யாரும் ஒன்றும் சாப்பிட மாட்டாங்கன்னு அர்த்தம். ஆமா, சேல் மீன் வாழுமா ஏன்னு கேட்டா இல்லைன்னா வயிற்றுல வாழும், வயிற்றுல தானே வாழும், அதனால அப்படி வாழ்வாங்க. அது மட்டும் இல்லை, கணவன் மனைவி இல்லற சுகத்தை துறப்பார்கள். அதே மாதிரி வீட்டுக்கு ஒருவராகவாவது உட்கார்ந்து குடும்பமா உட்கார்ந்து அந்த பாரதத்தை கேட்பாங்க. அந்த புண்ணிய கதையை கேட்டுட்டு வீட்டுக்கு போய், அது மட்டும் இல்லை, காப்பு கட்டியிருக்கக்கூடியவர்கள் கோயிலே தான் படுத்து உறங்குவார்கள், வீட்டுக்கு செல்ல மாட்டார்கள். அங்கேயே சமைச்சு அங்கேயே சாப்பிட்டு அங்கேயே படுத்திருப்பாங்க. கடைசியா தீமிதி திருவிழா என்று சொல்லக்கூடியது முடிந்துவிட்ட பிறகு தருமர் பட்டாபிஷேகம் முடித்த அன்றைய தினத்தில் பட்டாபிஷேகத்தை கட்டிட்டு இந்த பண்டார பெட்டியை திறப்பாங்க. பொய் சொல்ல மாட்டாங்க, புறம் பேச மாட்டாங்க, அடுத்தவர்கள் சொத்துக்கு ஆசைப்பட மாட்டாங்க. இப்படியெல்லாம் ஒரு 18 நாள் அவங்க கடுமையான விரதம் இருந்து அதுக்கப்புறம் திறந்து பார்த்து அது வெள்ளையாக இருந்ததாம். எப்போ? ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி. இப்பெல்லாம் கருப்பாகிறது கருகி போயிடுது. கருப்பா இருக்கிறதே ஏன்னு கேட்குறீங்களா? ஆமாம், கேட்கறதுக்கு ஆள் வர்றதில்ல. அப்படியே கேட்டாலும் என்ன சொல்கிறோம்? இதெல்லாம் முதல்ல நடந்துச்சா? நேரில் பார்த்தீங்களா? நேரில் பார்த்தவங்க மாதிரியே சொல்கிறீங்க. பில்டப் பண்ணுறதுக்கு கூட ஒரு அளவு இருக்குது. ஆமாம், என்னென்ன வாயில் வருதோ எல்லாம் பேசு. காப்பு கட்டியிருக்கக்கூடிய வீடுகளிலேயே 2 கால் 4 கால் 8 கால் ஒரு பக்கம் நீந்துது, ஒரு பக்கம் பறக்குது, ஒரு பக்கம் இந்த பக்கம் சக்கரை பொங்கல் நெய்வேத்தியம் ஆகுது. ஒரே அடுப்பில், இந்த பக்கம் அடுப்பில் இது கொதிக்குது, அந்த பக்கம் அடுப்பில் அது வேகுது. அப்புறம் எங்கிருந்து கருப்பு துணி வெள்ளையாகிறது? யோசிச்சு பாருங்க. சரி, அதெல்லாம் நடந்து முடிஞ்சு போச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண முடியும்? அட்லீஸ்ட் கடவுள் காரணீஸ்வரர் கருணையினால கேட்கறதுக்காவது ஒரு புண்ணியம் பண்ணியிருக்கிறோமே அப்படின்னு நினைத்து உண்மையாகவே உங்களுடைய பிரார்த்தனை அப்படின்னு சொல்லக்கூடியதை இந்த 2 நாள் பிரார்த்தனை பண்ணிக்கங்க. ஏன்னு கேட்டால் பாரதம் சொல்லுகிற பொழுது நீங்கள்லாம் என்ன மனசில் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நடக்குமா. அப்பேற்பட்ட ஒரு சிறப்பு. அதனால் அந்த சிறப்பை பிரார்த்தனை பண்ணிட்டு, அதே மாதிரி தென் மாவட்டம் என்று சொல்லக்கூடிய மாவட்டத்தில் நம்ம சென்னையில் எப்படி நாமெல்லாம் மிதந்தோமோ அதை விட ஒரு 1000 மடங்குன்னு சொல்கிறாங்க, சில பேர் 100 மடங்குன்றாங்க, மிதந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு ட்ரெயினில் 1500 பேர், 800 பேர், 500 பேருன்றாங்க. அவர்களை மீட்க முடியாமல் ஒரு பக்கம் கஷ்டப்பட்டு கொண்டிருப்பதாகவும் செய்திகள். இருந்தாலும் இறைவன் சிவபெருமானிடத்திலும் இந்த பகவான் எம்பெருமான் கிருஷ்ணரிடத்திலும் நாம் முறையீடு என்று சொல்லக்கூடிய ஒன்றை வைத்து அங்கிருக்கக்கூடிய மக்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் நம்மை போன்று அவர்களும் சக மனிதர்கள், அவர்களுக்கு யாதொரு குறையும் இல்லாமல் இருக்க இடமும் உண்ண உணவும் உடுக்க உடையும் கிடைக்க வேண்டும் இறைவா, எந்த ஒரு உயிருக்கும் ஆபத்து இல்லாமல் இருக்க வேண்டும் என்று நினைத்து ஒரு நிமிடம் அவரவர்கள் மனதில் பிரார்த்தித்து கொண்டு, இப்போ 30வது பீடம் அசினாபுரம் மகாபாரதம் நடந்த ஒரு இடம். அந்த நடந்த இடம் அப்படின்றது உத்தரப்பிரதேசம் என்று சொல்லக்கூடிய உத்தரப்பிரதேசத்தில் ஒரு பகுதி. அப்ப இருந்தது அசினாபுரம், இப்ப இருக்கக்கூடியது டெல்லி என்று சொல்லப்படுகிறது. அப்படிப்பட்ட டெல்லி மாநகரத்தில் முதல்ல பார்த்தீங்கன்னா சந்திர பகவான் ஆட்சி செய்கிறார். இந்த சந்திரனுடைய மகன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் பார்த்தீங்கன்னா புத பகவான். நவகிரகங்களில் ஒருவராக இருக்கக்கூடிய புத பகவான் அவர். நாளைக்கு என்ன விசேஷம்? ஒரே கேட்டா போட்டு வச்சுக்கிறாங்க. எல்லாருக்கும் பயம் இருக்குதா?
சிவபெருமானை பற்றி கொண்டவர்களுக்கு பயம் எதற்கு? சிவபெருமான் துணை இருக்கிற பொழுது நமக்கெல்லாம் எதுக்கு பயம்? அவர் கொடுத்தது தானங்க அந்த ஈஸ்வர பட்டம். இல்லைன்னா கிடைக்குமா? கிடைக்காது. இல்லை, அதே மாதிரி இந்த பாரதம் கேட்டால் சனியினுடைய தொல்லை இருக்காது. நான் சொல்லலை, புராணம் சொல்லுது. பாரதம் கேட்டால் என்ன இருக்காது? இந்த 7.5 சனி, அஷ்டமத்து சனி, அஷ்டோத்தர சனி, மங்கு சனி, பொங்கு சனி, எல்லா சனியும் நம்மளை விட்டுட்டு போயிடும். ஒரு சனி மட்டும் தொட்டா விடாது. அது உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். சம்சார சனி. படத்துக்கு போனாலும் விடாது, மடத்துக்கு போனாலும் விடாது. படத்துக்கு இவ தொந்தரவு தாங்க முடியலன்னு ராத்திரியோட ராத்திரியே செகண்ட் ஷோக்கு போனாராம் அவர். மறுநாள் புண்ணியவான் அந்த டிக்கெட்டை எடுத்து கிழிச்சி போட்டிருக்க கூடாத, பாக்கெட்டில் விட்டுக்கிறார். துணி துவைக்கும் போது அந்த அம்மா பார்த்துட்டா, எப்படியா போகலாம், நீ என்னை விட்டு போகிறதான் போகிறேன், என்னை கூட்டு போகலாமா இல்லையா கேட்பா. ஒரு நாள் முழுக்க பேசாமல் சோறாக்காமல் இருப்பா. அதே மாதிரி உன் தொந்தரவை தாங்க முடியலடி, நான் சன்னியாசியாக போகிறேன், போகிறதான் போகிறேன், உன் பேரில் இருக்கிறதெல்லாம் என் பேரில் எழுதி வச்சுட்டு போ. போகிறதான் போகிற, உன் பேரில் இருக்கிறதெல்லாம் என் பேரில் எழுதி வச்சுட்டு போ அப்படின்னு. தொட்டா விடாதது சம்சார சனி. அது மாதிரி நாளைய தினத்தில் சனி பெயர்ச்சி. நாளைக்கு சனி பகவானுடைய கதையும் ஒரு நிமிடம் பார்க்கலாம். என்னென்ன திருவிளையாடல் செய்தார் என்பதையும் பார்க்கலாம். இப்பொழுது 30வது பீடம். சந்திரனுடைய மகன் இந்த அசினாபுரியை 38வது தலைமுறையில் தான் தர்மராஜா வரார். அந்த 38 தலைமுறையை இப்ப நான் உங்களுக்கு நினைவுபடுத்தி இந்த அசினாபுரியை யார் யார் ஆண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு ஷார்ட் கொடுக்கிறேன். ஏன்னா 2 நாள் தான் டைமிங். அந்த 2 நாள்ல யார் யார் இந்த அசினாபுரியை ஆண்டிருக்கிறார்கள். சந்திரனுடைய மகன் புத பகவான். புதனுடைய மகன் புரூர்வா. புரூர்வாவினுடைய மகன் ஆய்வு. ஆய்வனுடைய பிள்ளை நகுசன். இந்த நகுசன் 1000 அஸ்வமேத யாகம் செய்தான். அந்த யாகத்தினுடைய பலனாக அவனுக்கு இந்திரனுடைய பதவி கிடைக்குது. உங்க எல்லாருக்குமே அன்பான ஒரு வேண்டுகோள், கலெக்டருக்கு படிக்க வைக்கணும்னு ஆசைப்படுறவங்க உங்க பிள்ளைகளையோ பேர பிள்ளைங்களையோ ஆசைப்பட்டீங்கன்னா வீட்டில் அல்லது ஆலயத்தில் ஒரு வருடத்திற்கு ஒரு 3 முறை யாகம் வளர்க்கணும். இப்ப இருக்கக்கூடிய கலெக்டராகவோ அல்லது செயல் அலுவலராகவோ அல்லது உயர்ந்த IAS ஆபீசராகவோ சில பட்டம் சில பதவிகள் கிடைக்க வேண்டுமானால் யாகம் யார் வளர்ப்பார்களோ அவர்களுடைய சந்ததியில் அந்த பட்டமும் பதவியும் கிடைக்கும். இது நினைவில் வச்சுக்கிறதுக்காக நான் சொல்றேன். பட்டமும் பதவியும் உங்க பிள்ளைங்களுக்கு கிடைக்கணும்னா அது எந்த பதவியா இருந்தாலும் சரி, அரச பதவியா இருந்தாலும் சரி, இல்லை ஆபீஸ்ல இருக்கக்கூடிய உயர்ந்த பதவியா இருந்தாலும் சரி, வருடத்திற்கு உங்க வீடுகளிலேயே கணபதி ஹோமம் அப்படின்னு சொல்லக்கூடியது கூட ஒரு 3 முறை நடத்தினீங்கன்னா உங்க பிள்ளைகள் கலெக்டர் ஆகலாம், IAS ஆகலாம். இதுக்கு எதுக்கு சொல்றேன்னா, இப்ப இருக்கக்கூடியவர்கள் முன் ஜென்மத்தில் அவர்கள் செய்திருக்கணும். அப்படி இல்லைன்னா அவங்க அப்பா அம்மா பண்ணி இருக்கணும். ஒருவேளை உங்களால பண்ண முடியலன்னா எங்கு யாகம் வளர்க்கப்படுகிறதோ அந்த யாகத்தில் ஒன்னும் வேண்டாம், ஒரு 100 கிராம் நெய்யாவது வாங்கி கொடுங்க. எங்க கோயில்ல யாகம் வளர்ந்தாலும் அந்த யாகத்துக்குரிய பொருள் வாங்கி கொடுங்க, பூர்ணாகுதிக்குரிய பட்டு வாங்கி கொடுங்க. அது மட்டும் இல்ல, அதுல போடக்கூடிய பழ வகைகள் வாங்கி கொடுங்க, அதுல போடக்கூடிய திரவிய பொருள் வாங்கி கொடுங்க. இல்ல அந்த அந்தணருக்கான கூலியாவது நீங்கள் கொடுங்க, சன்மானத்தையாவது கொடுங்க. அப்படி கொடுத்தீங்கன்னாவே உங்களுடைய பிள்ளைகளுக்கு பெரிய பெரிய பதவி என்று சொல்லக்கூடியது கிடைக்கும். உங்களாண்ட பள்ளி வருது, கொஞ்சம் தள்ளி போயிடுங்க. இறைவனுடைய கருணையினாலே, அந்த தூண்ல ஏறுது, மேலே ஏறிச்சு விடுங்க. இறைவனுடைய கருணையினால் நகுசன் என்று சொல்லக்கூடியவன் 1000 அஸ்வமேத யாகம் செய்தான். இந்திரனுடைய பதவி கிடைச்சது. தேவலோகத்தில் இருக்கக்கூடிய 33 கோடி தேவர்களுடைய பதவி அவனுக்கு கிடைக்குது. நீங்க நினைக்கிற மாதிரி இங்கிருந்து அவரை கூட்டிட்டு போகணும்னா சப்த ரிஷிகள் தான் பல்லக்கில் தூக்கி கொண்டு போகணும். அதுல நம்ம முனிவர், தமிழ் முனிவர், யார் அவரு? பாருங்க, எங்க பார்த்தாலும் அவர் வர்றாருங்க. அவர் ரொம்ப குள்ளம், மற்றவங்க எல்லாம் உயரம். இந்த குள்ளமா இருக்கிறவருக்கு அவங்க எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா உட்கார்ந்த வாக்கில் இவருக்கு சமமா தோல் கொடுக்கறாங்க மற்ற 6 பேர். இந்த நகுசனை தூக்குறதுக்கு போயாச்சு. போன உடனே அப்பா உனக்கு இந்திரனுடைய பதவி கிடைச்சிருக்கு, உட்கார் பல்லக்குலன்னாங்க. சொன்ன உடனே இப்ப அவர் என்ன பண்ணிருக்கணும்,
என்ன பதவின்னார்? இந்திரனுடைய பதவி. அப்படின்னா தேவலோகத்தினுடைய பதவி. அந்த தேவலோகத்தில் என்ன இருக்கு? அந்த தேவலோகத்தில் என்ன இருக்குன்னா காமதேனு, கற்பக விருட்சம், சிந்தாமணி, கௌசிகமணி இதெல்லாம் இருக்கு. காமதேனுன்னா 1000 அஸ்வமேத யாகம் செய்தவனுக்கு என்ன தெரியல, காமதேனுன்னா என்னன்னு தெரியல. உங்களுக்காவது தெரியுமா? பசுதான் வீட்டில எல்லாம் வச்சுட்டு இருப்பீங்க. எல்லார் வீட்லையும் இருக்குதா? நீரில்லா நெற்றி பால். அடுத்த வரியில சொல்றது விவேக சிந்தாமணி, நெய்யில்லாத உண்டி பால். உண்டின்னா சாப்பாடுன்னு அர்த்தம். தினமும் 1 டீஸ்பூனாவது நெய் போட்டு சாப்பிடணுமா. இப்பெல்லாம் அது போடுறதே கிடையாது. அதனால தான் உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த முட்டி தேய்மானம் என்று ஒருவன்று வருவதற்கான அந்த பசை இல்லாமல் போகிறதுக்கு மெயின் காரணம் என்னன்னா, அந்த ஒரு சில பொருளில் மட்டும்தான் இருக்கும். 3 பொருளில் தான் இருக்கிறதாக சொல்லுது. ஒன்று பலாப்பழம், இன்னொன்று சப்போட்டா, இன்னொன்று நெய். அந்த பிசுபிசுப்பு தன்மை என்பது முட்டி ஜாயிண்ட் இருக்கு இல்லையா, அந்த ஜாயின்களுக்கு கிடைக்கக்கூடிய பிசுபிசுப்பு தன்மை என்பது இயற்கையாக இறைவன் 3 பொருளில் படைத்திருப்பதாக சொல்றாங்க. நம்மால தினமும் போய் சப்போட்டா சாப்பிட முடியாட்டாலும், தினமும் போய் சீசன் வாரியா பலாப்பழம் சாப்பிட முடியாவிட்டாலும், போடுற சாப்பாட்டிலேயாவது 1 டீஸ்பூன் நெய்யை போட்டு சாப்பிட்டீங்கன்னா முட்டி வலி இருக்காதுன்னு சொல்றாங்க. நான் சொல்லல, இப்ப இல்ல, ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய விவேக சிந்தாமணியில சொல்லுது. நீர் இல்லாத நெற்றிப்பால், நெய் இல்லாத உண்டிப்பால், ஆறு இல்லாத ஊர்பால்னு அப்படியே ஒரு லிஸ்ட் வரும். அதுல அப்படி சொல்லுகிற பொழுது இங்க சொல்றார், நெய் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் காமதேனு. சாப்பாட்டிலேயோ அல்லது குழம்புலேயோ நிறைய உப்பு அதிகமாயிட்டா, காரம் அதிகமாயிட்டா 2 பொருள் சேர்த்தீங்கன்னா சால்வாயிடும் எல்லாமே. அதுக்கு 2 பொருள் தான். ஒன்று இந்த சின்ன வெங்காயமும் இந்த நெய்யும் வதக்கி எந்த சாம்பாராக இருக்கட்டும் பொரியலாக இருக்கட்டும் அதில் நீங்கள் சேர்த்தீங்கன்னா உப்பும் எடுத்துரும், சுவையும் கூடுதலாக இருக்கும். பெண்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய நுட்பமான இடம் இது. நான் சொல்லல, புராணத்தில் கொடுத்துட்டாங்க. அதை கூட லிஸ்ட் வச்சு கொடுத்துக்கிறாங்க. யோசிச்சு பாருங்க, நம்ம ஆள்கள் எவ்வளவு ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறாங்கன்னு. நாக்கு டேஸ்ட் சுவை அவ்வளவு கேட்டிருக்கு. அதனால அப்படிப்பட்ட ஒன்று காமதேனு வேண்டான்னார். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.